கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த 2026 வருடம் நம்ம எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கட்டும். அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிற 1 சாமுவேல் புஸ்தகம், அது நம்ம எப்போதும் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். தாவீது, சவுல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அங்கே தாவீது சொல்கிறார், முதியோருடைய மொழி, அதாவது ஒரு பழமொழி சொல்கிறார். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இப்படி தான் இருக்கிறது, ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். அதுதான் என்னுடைய தலைப்பு. அப்போது இங்கே ஒரு பழமொழி சொல்கிறார். முதியோர்கள் சொல்லுவாங்க, ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சவுல் தாவீதை பின்தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கிறார். எங்கே போனாலும் அவருக்கு தொந்தரவாகவே இருக்கிறார். தொடர்ச்சியாக விரட்டி கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு சூழ்நிலையில் தாவீதும் சவுலும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் தாவீது சவுல்கிட்ட சொல்கிறாரு, ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஆர்சி பைபிளில் போட்டிருக்கு, தீயோரிடத்தில் தீமை பிறக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. யார் தீமை செய்வாங்க? தீமை உள்ள சிந்தனை இருக்கிறவங்க தான் தீமை செய்ய முடியும். நல்லவங்க தீமை என்ன செய்ய முடியாது. அப்போ அதுதான் தீமை என்றால், தீமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. தீமை என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது தீமை செய்கிறவங்க, அதான் தீயவர் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது தீமை செய்கிறவங்க. நல்லவன் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைத்தாலும் தீமை செய்ய மறுக்கிறவங்க. இதுதான் தீயவருக்கும் நல்லவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், தீயவர் என்றால் வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, இதுதான் நமக்கு சரியான சமயம், இந்த சமயத்தை விட்டுட்டா வேற ஒரு சமயம் கிடைக்காது, அதனால அவங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது என்ன செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்லவங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை வாய்ப்பே கிடைத்தாலும், நீங்கள் இந்த 24வது அதிகாரத்தில் தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பே கிடைத்தாலும் தீமை செய்ய மறுக்கிறவங்க, தீமை செய்ய மாட்டாங்க, அதான் நல்லவங்க இல்லையா? அப்போ ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும், தீயோரிடத்தில் தான் தீமை பிறக்கும். நீங்கள் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 7:17, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். எந்த மரம் நல்ல கனியை கொடுக்கும்? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? கொடுக்க போகிறது கிடையாது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போ யாரும் நம்மளை பகைக்கிறாங்க, இல்லை நாம யாரையும் நம்மளை விரோதிக்கிறாங்க, இல்லை நாம் யாரோ விரோதிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோமானா என்னிடத்துல என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான் வெளியே வரும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரத்தில் கெட்ட மரத்தில் நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியாது. நல்ல மரத்தில் கெட்ட கனிகளை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். யாக்கோபு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அத்தி மரம் ஒலிவ பழத்தையும் ஒலிவ மரம் அத்தி பழத்தையும் கொடுக்குமா? சாத்தியமாகாத ஒன்று. அத்தி மரம் அத்தி பழத்தை கொடுக்கும், ஒலிவ மரம் ஒலிவ பழத்தினுடைய பழத்தை தான் கொடுக்கும். அப்ப எது இருக்கோ அதுதான் வெளியில வரும் இல்லையா? எந்த மரத்துல மாம்பழம் தான் கிடைக்கும், கொய்யா மரத்துல கொய்யா தான் கிடைக்கும். கொய்யா மரத்துல போயிட்டு எனக்கு மாம்பழம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா கிடைக்குமா? கிடைக்க போறது கிடையாது இல்லையா? அப்போ கிடைக்குமோ? அடுத்து, அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உவர்ப்பான நீருற்று கொடுக்க மாட்டாது. அப்படியே உவர்ப்பான நீருற்று, அது தொகைக்கு உப்பா இருக்கு, இல்லை உவப்பா கசப்பா இருக்கு, ஏதோ ஒரு நிலைமையில தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியானது நல்ல தண்ணி என்ன செய்ய, தித்திப்பான தண்ணியை கொடுக்காது இல்லையா?
இப்போ நிறைய வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோ போட்டு வச்சிருக்கிறீங்க. எதுக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க? ஒருவேளை தண்ணி கடினமாக இருக்கும், இல்லை தண்ணி உப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப ஒரு சப்புன்னு இருக்கும். நல்ல தண்ணி வேணுங்கிறதுக்காக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணி என்ன நீ என்னதான் இருந்தாலும் அது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வராது, ஏதோ நம்மளுடைய திருப்திக்கு நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ எந்த ஒரு காரியமும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். உவர்ப்பான நீர் தித்திப்பான நீரை கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? ஒலிவ மரம் அத்தி பழத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆகாதவர்களிடத்துல தான் ஆகாமியம் பிறக்குமே ஒழிய நல்லவரிடத்துல நல்ல காரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 24வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க என்கேதியில தாவீது இருக்கிறாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இப்ப என்கேதி என்று சொல்லி சொன்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று சொல்லி அர்த்தம். என்கேதி என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று சொல்லி அர்த்தம். அப்படின்னா தாகம் தீர்க்கும் நீரூற்று, தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீரூற்று என்று சொல்லி அர்த்தம். இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசோன் தாமார் என்று அழைக்கப்படுகிறது. 2 நாளாம் புஸ்தகம் 20:2 இப்படி வாசிக்கிறோம். 2 நாளாகம் 20:2 சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுகிறது. அப்போ இந்த என்கேதிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆசாசோன் தாமார் என்று பெயர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, இது ஒரு பாதுகாப்பான இடம். பாருங்க 1 சாமுவேல் 23:29 வாசிக்கும் பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் என்று வாசிக்கிறோம். இந்த என்கேதி என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். இரண்டாவது, இது திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடம். பாருங்க உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 1:14. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்குத்து. போதும். அப்ப இங்க என்னன்னா, இந்த என்கேதியில திராட்சை தோட்டங்கள் நிறைந்து இருக்கிற ஒரு இடம், திராட்சை தோட்டங்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடம், செழிப்பான ஒரு இடம். பாருங்க, வளம் நிறைந்த ஒரு பகுதி என்பதை 24வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். அப்ப என்ன வாசிக்கிறோம்? அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலை என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது மிருகங்கள் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு இடம், வளம் நிறைந்த ஒரு இடம். அப்ப இந்த இடத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி நீரூற்று என்று சொல்லி அர்த்தம். இதுக்கு இன்னொரு பெயர் ஆசோன் தாமார் என்று சொல்லி ஒரு பெயர். இது ஒரு பாதுகாப்பான இடம், திராட்சை தோட்டங்கள் உள்ள ஒரு இடம், வாழும் நிறைந்த மிருகங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடம் தான் இந்த என்கேதியான ஒரு இடம். இந்த இடத்துல தான் தாவீது தங்கி இருக்கிறார். அங்க போய் அந்த குகைக்குள்ள இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு இப்படிப்பட்ட இடங்களில தங்கி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சிருக்கும் பொழுது இங்கதான் ஒரு பிரச்சனை வருது இல்லையா? நம்ம நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், நமக்கு எது பாதுகாப்பான இடம் என்று நினைக்கிறோமோ அதிலே தான் தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம எல்லாமே எனக்கு சுகம் என்று சொல்லி என்னைக்கு நினைக்கிறோமோ அங்கதான் ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் எங்க தெரியுமா? நமக்கு சுகமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அங்க ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அதுல நான் யார் என்பதையும் என்னுடைய செயல் என்ன என்பதையும் தேவனுடைய வாழ்க்கையில எவ்வளமாக ஈடுபடுகிறார் என்பதையும் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும். அப்ப தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் பாருங்க, இவ்வளவு வசதியான ஒரு இடத்துல தான் தாவீது போய் அங்க என்கேதியில போய் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்ப இந்த செய்தி அறிவிக்கப்படுது, சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீதுக்கு இந்த செய்தி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அப்ப இங்க சவுலும் ஒரு இடத்துல இருக்கிறார். நீங்க படிச்சு பார்க்க, சவுலும் அங்க அந்த குகையில இருந்துகிட்டாரு, தாவீது 2 பேருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தாவீதிலிருந்து ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜா, இது
நல்ல சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இது என்றார். இப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. ஆண்டவர் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எங்கேயுமே சொல்லல. நானும் பல இடங்களை தேடி பார்த்தேன். தாவீதுட்ட இப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை தேவன் சொன்னதாகவே சொல்லுகிற ஒரு கூட்டம். அப்போ தாவீது தவறு செய்வதற்கு சொல்லாத காரியத்தை தேவனே சொன்னார் என்று ஒரு கூட்டம் எழும்பிருச்சு. யாரு கூடயே இருந்துதான்? தாவீது கூடயே இருக்கிறவங்க தான். ஆக்சுவலா தாவீது கூட இருக்கிறவங்க நல்ல காரியம் தான் சொல்றாங்க, ஒன்னும் கெட்ட காரியம்லாம் இல்லை, நல்ல காரியம் சொல்றாங்க. என்ன காரியம் சொல்றாங்க? ராஜா, இவ்வளவு நாள் நம்ம ஒரு துரத்திக்கிட்டே வர்றாரு, அவரு இவ்வளவு நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கிறாரு, இது ஒரு நல்ல ஒரு சமயம், இந்த சமயத்தில் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். இதை நழுவ விட்டுட்டோம்னா இன்னொரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, சத்துருவன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்திக்குவோம். ஆனா உண்மையிலேயே தாவீது நல்ல ஒரு மனுஷன், அவர் நிதானித்து அறிந்த ஒரு மனுஷன் இல்லையா? அப்போ இந்த ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இதுதான் சரியான ஒரு சமயம், கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நாள், அவர் நம்மை பகைத்தார், எனவே அவனுக்கு தீமை செய்யணும். ஜனங்கள் நாம் தவறு செய்வதற்கு தூண்டி விடுவார்கள். 3 காரியத்தை சொல்றாங்க ஜனங்கள். என்ன காரியங்கள்? இது சரியான ஒரு சமயம். 2வது, கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு காரியம். 3வது, அவர் நம்மை பகைத்ததுனால அவருக்கு நம்ம என்ன செய்யணும், தீமை செய்யணும். இதுதான் ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை யாராவது ஒருத்தர் அப்படி தூண்டுனாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இது தேவனுடைய ஆலோசனை கிடையாது, இது மேற்படியா சொல்ற ஒரு ஆலோசனை. தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அப்படி செய்ய மாட்டாங்க. அவன் சொல்லிக் கொடுக்குறான். எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. ஆண்டவர் சரியான சமயத்தில் கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம எங்கெங்கேயோ போயிருந்தோம், கடைசியில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஆண்டவரே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பால் நழுவி பழ நழுவி பாலில் விழுந்த கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, பழ நழுவி பாலில் விழுந்துருச்சு, பிடிச்சுக்கோங்க. இதை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், இன்னும் அவனை பிடிக்க முடியாது. இதுதான் சரியான சமயம். நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நிதானித்து அறியணும், எது நல்ல காரியம். நம்முடைய வாழ்க்கைக்கு தீமை செய்வதற்கு ஏதுவான விஷயங்கள் நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னா அதை நான் யோசிக்கணும். இது எந்த ஆவி, இது எந்த ஆவியுடைய நம்மளை சோதிக்குது இல்லையா? தாவீது அதை நிதானித்து அறிந்த ஒரு மனுஷன். நீங்க பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அப்படி படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். புருஷனுக்கும் கொடுத்தா. இந்த கனியெல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நமக்கு உரிமை இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த அம்மா சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நமக்கு உரிமை இருக்கு. அவர் என்ன விலைக்கு வைக்கிறது? இந்த தோட்டத்தில் இருக்கிற, அப்படிதான் சாத்தான் சொல்லி கொடுத்துட்டாரு. சாத்தான் என்ன சொல்லி கொடுத்துட்டான்னா, எப்ப இது உனக்கு உரிமை இருக்குப்பா, அவர் இதை சும்மா சொல்லிட்டாரு, நீ அதை நம்பாத, எல்லா கனியும் சாப்பிட சொன்னார், ஏன் இதை மட்டும் சாப்பிட சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தை, பொய்யான ஒரு விதத்தை உள்ள சொல்லி விட்டவுடனே அவருடைய மனசில் என்ன விதைச்சிட்டாங்கன்னா, இது உனக்கு உரிமை உண்டு, இந்த கனியை பறிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் வேணான்னு சொல்லுவதற்கும் எடுப்பதற்கும் உனக்கு உரிமை உண்டு, இந்த உரிமை நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத அப்படின்னு சாத்தான் போட்டு விட்டான். நம்மளை இப்படிதான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? தம்பி, உனக்கு உரிமை இருக்கு, நீ விட்டுறாத, உங்களுக்கு உரிமை இருக்கு, விட்டுறாதீங்க. இந்த உரிமையை நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு இது கிடைக்காம போயிடும். சபைக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான், குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான், அரசியல்வாதிகள்கிட்ட கூட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான். உனக்கு உரிமை இருக்கு, இத்தனை வருஷமா இருக்கும் பொழுது உனக்கு ஏன் அந்த உரிமை இல்லை இல்லையா? நம்ம யோசிக்கணும். நம்மளை தூண்டி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குமானா யோசிக்கணும், சரியா புரிந்து கொள்ளணும்.
தாவீதுனுடைய வாழ்க்கையில அதை புரிந்து கொண்டு, அதை தான் இங்க வாசிக்கிறோம், உனக்கு உரிமை உண்டு என்று சொல்லி கொடுக்கிறவன் தான் பிசாசு. அந்த அம்மாட்ட வந்து சொன்ன உடனே அவர் அழகா பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு, எல்லா இருந்துச்சு, பார்த்த உடனே ஒரு நேர போன உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டாங்க, அவரும் வாங்கி சாப்பிட்டாரு. விளைவுகள் என்ன? தேவன் ஏற்கனவே நம்ம சிந்திச்சதுதான், தேவன் ஆதாமுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தார், எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய ஒரு மனிதனாக வச்சிருந்தாரு, எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வச்சிருந்தாரு. எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல எல்லாம் காலியாகி போச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு உரிமை உண்டு, நான் பயன்படுத்துவது எனக்கு அதிகாரம் உண்டு, அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னாலே எல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் போயிடும். ஆவிக்குரியவராக இருக்கிற நீங்களும் நானும் நிதானித்து அறியணும் இல்லையா? பாருங்க, ரோமர் 13:14 அப்படி வாசிக்கும் பொழுது, ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு உங்களை என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுத்துறாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. ரோமர்ல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் சிந்தையிலே என்ன ஆனார்கள்? வீணரானார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். என்னுடைய சிந்தை கூட என்ன செஞ்சிடக்கூடாது? தவறான நோக்கத்துக்கு போயிடக்கூடாது. அவர்கள் சிந்தனையில வீணரானார்கள். தன்னை யோசிக்கிறது, பல விஷயங்களை யோசிப்பாங்க இல்லையா? சிந்தனையில யோசிக்கிறது, இப்படிதான் இருந்திருக்கும், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இப்படிதான் பேசியிருப்பாங்க, இப்படிதான் நடந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னது? சிந்தனையில ஓடிக்கொண்டு இருக்கிறது. சிந்தனையில ஓடிக்கொண்டு இருந்தா வீணராயிருவாங்க, ஒண்ணுக்குள்ளாம போயிருவாங்க. சிந்தனையில வீணராயிடக்கூடாது. சிந்தனையில வீணராயிட்டானா ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுவோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில என்பது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம், என்னுடைய சிந்தனைகள், என் செயல்பாடுகள் எல்லாவற்றிலுமே கர்த்தருக்கு பிரியமுள்ளவங்களா இருக்கணும். நம்மளை தூண்டி விடுறதுக்கு பல கூட்டங்கள் இருக்கும், நம்மளை தூண்டி விடுறதுக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க, நம்மளை தூண்டி விடுறதுக்கு நமக்கு பல விதத்துல எல்லா விதத்தையும் தூண்டி விட பல விஷயங்கள் இருக்கும். கவனமா இருக்கும். நான் சொன்னா சவுல் நல்ல மனுஷன் தெரியுமா? என்னையா அவ்வளவு கொடூரமானவனா இருக்க, நீ நல்ல மனுஷன் சொல்றீங்க. உண்மையிலேயே சவுல் நல்ல மனுஷன். நான் பின்னாடி சொல்றேன் அதை. இப்ப தாவீதை பார்ப்போம். இப்ப நீங்க அதே சவுல் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சவுல் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? நீங்க அதை யோசிக்காதீங்க, நான் பின்னாடி சொல்றேன். இப்ப சொல்றேன் இந்த விஷயத்தை. தாவீது பார்த்தீங்கன்னா அப்படியே போனாரு, போயிட்டு மெல்ல அப்படி சால்வியினுடைய ஓரத்தை என்ன செஞ்சிட்டாரு? அறுத்துட்டாரு. ஏன் அறுத்துட்டாரு? ஏன் அறுத்துட்டாரு உங்ககிட்ட கேட்கேன். அவருக்கு என்னத்துக்கு திறமையோ தெரியல, அறுத்துட்டாரு. போய் தொங்கலை போய் அறுத்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் தொங்கலை அறுத்தாருன்னு சொன்னா, என்னால் முடியும், அதாவது நான் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டார். இரண்டாவது, என்னுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காகவும் என்ன செஞ்சார்? தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டார். மூணாவது, இது தேவன் உம்மை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்திருந்தும் நான் அதை செய்யாதிருந்த ஒரு தேவ மனிதன் என்பதை நிரூபிப்பதற்காக செய்த காரியம். ஆனாலும் அவருடைய மனசு எப்படி இருந்துச்சு பாருங்க, வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. தாவீதுடைய மனசு அந்த தொங்கல் அறுத்த உடனே அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ச்சே, தப்பு பண்ணிட்டோம். ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தவறு நம்ம செஞ்சிட்டோம். அந்த தொங்கல் அறுத்ததுக்கே அவருடைய மனசு வேதனைப்பட்டு இருக்குமானா, ஒருவேளை கொன்னு இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? என்ன செஞ்சிருப்பாரு தம்பி? யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த சால்வை கையை வெட்டல, காலை வெட்டல, விரலெல்லாம் வெட்டல, அவருடைய சால்வையினுடைய ஒரு தொங்கலை மட்டும் ஓரமா அறுத்துட்டு வந்துட்டாரு. இந்த தொங்கலை அறுத்ததுக்கே என்னுடைய மனசு படப்படன்னு துடிக்குது. மனசு வேதனை, அவ்வளவு கஷ்டம். நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய தொங்கலை அறுத்துட்டேனே, அந்த சால்வியனுடைய தொங்கலை அறுத்துட்டேங்கிற பல வேதனை, கஷ்டம். இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? அந்த வேதனை வர்றது இல்லை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படணும். ஒரு தீமையான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமானா அதை குறித்து வேதனைப்படணும், அதை குறித்து அழணும்.
நான் இந்த காரியம் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மனம் மாறணும், மனம் திரும்பணும். இந்த தாவீது அழுகிறார், மனம் கசந்தனா அழுகிறார், மன வேதனைப்படுகிறார். தொங்கலை அறுத்துட்டேன், இது எப்படி சரி செய்வது? இது எப்படி சரி செய்வது? யோசனை பண்ணி பாருங்க. இது எப்படி சரி செய்வது? ராஜாவுடைய தொங்கல் அறுத்து இது எப்படி சரி செய்வது? அதுதான் அவர் அழுதது. சரி செய்ய முடியாத விஷயத்தை தாவீது செஞ்சிட்டார். எப்படி இது எப்படி சரி செய்வது? யோசனை பண்ணி பாருங்களேன். இது எப்படி சரி செய்வது? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது எப்படி சரி செய்வது? தொங்கல் அறுத்தாச்சு, எப்படி சரி செய்வது? தச்சிக்க வேண்டியதுதான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. தச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சரி செய்யணுங்கிற எண்ணம் வரல. ஒட்டு போட்டே ஓடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மனம் திரும்பணும். தம்பி சொன்னது நல்லதான், தைக்கணும். தச்சா என்ன செய்யும்? வலிக்கும். வலிக்குமா வலிக்காதா? தச்சா வலிக்கும். ஒன்றும் வலியை தாங்கணும். வலி தாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு, தைக்கவும் கூடாது அப்படின்னு எண்ணமும் இருக்கு. எப்படி சரி செய்வது? தச்சா வலிக்கும், வேதனைப்படணும், கஷ்டப்படணும், அவமானப்படணும், இதெல்லாம் சகிக்கணும். இதெல்லாம் சகிச்சாதான் நல்லா இருக்க முடியும். அதைத்தான் தாவீது செய்ற. மனங்கசந்த அழுதார், மன வேதனைப்படுகிறார். வேதனைப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லையே என்கிற வேதனை அவருக்குள்ள உருவாகுது இல்லையா? எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எந்த செயலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அவங்க எப்படினா இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது தேவையில்லை. அந்த மனுஷன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் உண்மையிலவனா இருக்க பழகிக்கணும். என்னுடைய சார்புல நான் உண்மையிலவனா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஊழியக்காரர் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்ச உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டை நிப்பாட்டிட்டாங்க என்று சொல்லி வேதனைப்பட்டாரு. அப்பனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இவர் வாங்குற பணத்துக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்கலன்னா வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு எண்ணம். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல, கர்த்தரையும் தேவனையும் தேவ மனுஷனையும் கனம் பண்ண வேண்டிய விஷயத்துல நான் சரியா இருக்கணும். அவங்க எதிர்பார்த்து சரியா இருக்கிறாங்க, சரியா இல்லாம போறாங்க, அது வேற. குற்றாலத்துல கூட இவரு ஸ்பர்ஜன் பேசும்போது சொன்னாரு, நீ உன் சைடுல நீ எப்படி இரு, சரியா இரு. அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்க, என்னென்ன பண்ணிட்டு போறாங்க, உன் சைடுல நீ என்ன இரு, சரியா இரு. சொன்னாரா இல்லையா? குற்றாலத்துல போனவங்க கேட்டீங்களா இல்லையா? நாங்க இங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் அப்படிதான் சொன்னார், உன் சைடுல சரியாயிரு, என் சைடுல நான் சரியா இருக்கணும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரியா இருக்கிறாங்க, சரியா இல்லாம போறாங்க, நமக்கு தேவையில்லை. நீ நல்லவனாயிரு, நீ ஒழுக்கம் உள்ளவனாயிரு, நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய். இல்லையா? உண்மைதானே? அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இவர் மனங்கசந்து அழுகிறார். ஒரு தேவ மனுஷனுடைய சால்வை நான் அறுத்துட்டேனே, செய்யக்கூடாத தவறை நான் செய்துட்டேனே, பேசக்கூடாத பேச்சை நான் பேசிட்டேனே, செய்யக்கூடாத தவறுகளையும் பேசக்கூடாத வார்த்தை நான் பேசிட்டேனே, இதை நான் இப்படி சரி செய்வது? இல்லையா? தெய்வ சமூகத்துல நான் நினைக்கிறேன், பின்னாடி சொல்றாரு, தாவீதுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, சவுலுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அப்போ இந்த தாவீது சவுலுடைய தொங்கலை அறுத்ததுக்கு மிகவும் மனவேதனை அடைந்த ஒரு மனுஷன். இரண்டாவது பாருங்க, சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு காரணங்கள். சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு காரணங்கள் என்ன? நான் இப்போ வரேன். உண்மையிலே சவுல் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? என்னப்பா? நல்ல மனுஷன். உண்மையிலே சவுல் நல்ல ஒரு மனுஷன், நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன் தான். பிரச்சனை என்ன? இந்த மக்கள் தான் பிரச்சனையே. உண்மைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, எல்லாருமே நல்லவங்க தான். நீங்க எல்லாருமே நல்லவங்க தான், நானும் நல்லவன் தான். இந்த நல்லவனை கெட்டவனை ஆக்குறது யாரு தெரியுமா? இந்த கூட இருக்கிற ஆட்கள் தான். அதான் பிரச்சனையே.
கூட இருக்கிறவங்க சரியா இருந்துட்டாங்கன்னா அதான் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய நண்பனை சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடலான்னு சொல்லுவாங்க. உன் நண்பனை சொல்லு, ஒன்ன சொல்லாத, உன் குடும்பத்தை சொல்லாத, உன் நண்பனை சொல்லு. உன் நண்பனை நீ சொல்லு, நீ யாரும் நான் சொல்லிடுறேன்பாங்க. ஜோசியை நம்ம சொல்லிடலாம், ஜோசியக்காரன்ட்டு போய் கையெல்லாம் நீட்ட தேவையில்லை. உங்க நண்பர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க தம்பி ஞானராஜ், உங்க நண்பன் யாருன்னு சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். என்னுடைய நண்பர் யாருன்னு செலக்ட் பண்ணிக்கணும். என்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லி முதல்ல தீர்மானிக்கணும். என்னுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். நாம் செலக்ட் பண்ற நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருக்கணும். பாருங்க 24வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சொல்றாங்க. நீங்க 28வது வசனத்தை பாருங்க, 23, 28ல. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, தாவீதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வெளில வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப வீட்டுக்கு போயாச்சு. இப்ப தாவீது என்கேதியில தங்கி இருக்கிறாரு, இவரும் அந்த சைடுல தான் வந்திருக்கிறாரு. வந்த உடனே சொல்றாங்க, ராஜா தாவீது எங்க இருக்கான்னு தெரியுமா, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், போட்டு கொடுக்குறாங்க. நல்ல மனுஷன் தான் அவரு, விட்டுட்டு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் அவர் ஞாபகம் இல்லாம இருந்திருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லாத ஒரு மனுஷன் ஞாபகத்தை தூண்டி விடுறாங்க. ராஜா தாவீது அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பிடிச்சிடலாம், இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம். அப்படித்தானே வாசிக்கிறோம். என்கேதிலே வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுலுக்கு தாவீது எங்க இருக்கிறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் தப்பு. மற்றவங்களை காட்டி கொடுக்கிற வேலை என்பது மிக மிக தவறான ஒரு காரியம். தவறே இருந்தா கூட காட்டி கொடுக்க கூடாது. புரியுதானே சொல்றது? என்ன தம்பி சொல்றது? அப்புறம் தவறே இருந்தா கூட காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுப்பது என்பது நம்முடைய வேலை அல்ல. அது அதாவது சொல்றாரு, காட்டி கொடுக்கிறான். பாருங்க 24வது அதிகாரம் 24:9 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீங்க? தாவீது சொல்றாரு, சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? நான் உமக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சேன்? யோசனை பண்ணி பாருங்க. தாவீது சவுலுக்கு எங்கேயாவது பொல்லாப்பு செஞ்சாரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. தாவீது சவுலுக்கு பொல்லாப்பு செஞ்சதா ஒரு இடத்துல கூட கிடையாது. ஆனா ஜனங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தாவீது உமக்கு விரோதி, தாவீது உமக்கு விரோதின்னு சவுல்கிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்ற, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீங்க? ஏன் இப்படி கேட்கிறீங்க? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்யறான்னு சொல்லி ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஏன் சவுலுக்கு யாரு பிரச்சனை? கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை. கூட இருக்கிறவங்க காமிச்சு கொடுக்குறாங்க என்கேதில இருக்கிறான்னு சொல்லி. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. கோல் சொல்றாங்க இல்லையா? பாருங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7-9 வரைக்கும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். முறைமுறையாக பாடினார்கள். அது ஸ்டெப்பா பாடுறாங்க. இவங்க பாடி முடிச்ச உடனே அடுத்த ஒரு ஆளு, அவங்க பாடி முடிச்சா அப்படி ஒரு முறைமுறையா என்ன பாடிக்கிட்டு இருக்காங்க, வெந்த முன்ல வேலு வாய்ச்சுற மாதிரி. அவர் ஏற்கனவே உண்மையிலே நான் அதான் சொல்றேன், சவுல் நல்ல ஒரு மனுஷன். எப்படி சொல்றேன்னா, தாவீது யுத்தத்துக்கு கோலியாத்தை வெல்லணும்னு சொல்லி போறாரு. போகும்போது தாவீதை கூப்பிட்டுங்க, வா இந்த உடையெல்லாம் என்ன செஞ்சுக்கோ, போட்டுட்டு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகா, நீ சாங்கக்கூடாதுப்பா, நீ நல்ல மனுஷனா, நீ சாங்கக்கூடாது. அவன் பயங்கர யுத்தம் உள்ள ஒரு மனுஷன், அவன் பயங்கரமான மோசமான ஒரு மனுஷன், அவன்கிட்ட சண்டை போடணும்னா இதெல்லாம் நீ என்ன செய்யணும், அணிஞ்சிக்கணும் அப்படின்னு எல்லா போர் வீரனுக்கு உண்டான எல்லா உடைகளுமே சவுல் தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த தாவீது உடையெல்லாம் போட்டுட்டு அவரால் நினைச்ச முடியல, நடக்க முடியல. ஏன்னா பயங்கர வெயிட் எல்லா போரும். ஏன்னா அது அவருக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை போட சொன்ன உடனே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப சவுல் கொட்டவனா? நல்ல மனுஷன். தாவீது சாக கூடாது என்பதை விரும்புகிற ஒரு மனுஷன் தான் சவுல். அந்த மனுஷன் இப்ப ஜெயிச்சுட்டு வந்த உடனே இருக்கிற ஸ்திரீயெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, கிளப்பி விட்டாங்க. என்ன கிளப்பி விட்டாங்க? ராஜா நீ கொன்னது 1000,
அவர் கொண்டது 10,000, நீ கொண்டது 1000, அவர் கொண்டது 10,000, நீ கொண்டது 1000, அவர் கொண்டது 10,000. பாடி 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 இவர் மனுஷனை டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. நம்ம வீட்லேயும் அப்படி தான் நடக்குது. என்ன எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை ஒரு தரம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா நம்ம வீட்டில்? ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் நடக்குதா இல்லையா? என்ன சொல்லுங்க, நடக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை ஒரு தரம் சொல்லி முடிச்சுருவாங்களா? நான் கூட சொல்லுவேன், ஏம்மா எங்கள் வீட்டில் சொல்லுவேன், ஏம்மா கேட்க மாட்டேங்க. ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் கூட எங்கள் வீட்டில் சொல்லுவேன், ஏம்மா ஒரு தடவை சொல்லிட்டா விட்டுறமாப்பா, திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, கோவம் வருது இல்லை சொல்லுவேன். எல்லாமே நம்ம எப்படி சொல்லணும், ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்லிக்கிட்டா என்ன குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு அதுதான் காரணமே. ஒரு விஷயத்த பல முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்துறாங்களா என்ன தெரியும், பல முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். எதுக்குப்பா அப்படிலாம் ஒரு விஷயம் ஒரு சொல்லிட்டேச்சுல அதெல்லாம் விட்டுரு, இந்த பொருள் அங்கே எடுத்து வச்சிட வேண்டியதானே அப்படின்னு எடுத்து வச்சுனா முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, காலையிலேருந்து அப்படியே கிடக்கு, இங்கிட்டு இங்கிட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் தான் போறீங்க, அந்த பிள்ளை 2 பிள்ளைங்களும் பாரு, அதுவும் தனியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு, அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கு. இதை நான் வந்து தான் எடுத்து வைக்கணுமா? உங்களுக்கு அந்த அக்கறை கிடையாதா? திடீர்னு யாரும் வீட்டுக்கு விருந்தாளி வந்துச்சுன்னா என்ன தானே அசிங்கமாக நினைப்பாங்க? நீங்கள் வாட்டில் ஜெண்டியில் போய் ஸ்டேரில் போய் உட்காந்துருவீங்க, எனக்கு தானே அசிங்கம். சொல்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன், கரெக்டு தானே சொல்கிறேன். நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு தான் சொல்கிறேன், சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றில்னு தான் சொல்லுதேன். எங்க மேல தப்பு தான் சொல்றேன். அந்த ஒரு டம்ளரை தூக்கி வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கே முடிவு பண்ணி இருக்கலாம். ஆனா நாங்க வைக்க மாட்டோன்றோம், நீங்க பிரச்சனை பண்றீங்க, அதான் பிரச்சனை. அதுக்கு தானே சண்டையை போடுறது. பிறகு எதுக்கு சண்டை போடுறதுக்கு காரணமே நீ தான் செய்யணும், இந்த காரியத்தை நீ தான் செஞ்சே ஆகணும், நான் செய்ய மாட்டேன் இல்லையா? இப்போ அது மாதிரி எதுக்கோ போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொண்டது 1000, அவர் கொண்டது 10,000 முறையாய் பாடினார்கள். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு சவுலுக்கு ரொம்ப கஷ்டமாய் போச்சு. அவருக்கு என்னன்னா கோபம் உண்டாயிருச்சு, எரிச்சல் உண்டாயிருச்சு. எனக்கு 1000 அவனுக்கு 10,000மா? அந்த ஒரு கேள்வி. ஒருவேளை சண்டை போட்டுட்டு உண்மை இப்படி யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஸ்திரீகள் கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா, அமைதியா இருந்திருந்தாங்கன்னா, அவர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே ராஜா என்ன பண்ணி இருந்திருப்பாரு? வெகுமானம் கொடுத்திருப்பாரு. அப்படித்தானே சொன்னாரு, இவனை கொன்னுட்டு வந்துட்டா என் பிள்ளைய கட்டி கொடுத்துருவேன்னு சொன்னாரு. கட்டி கொடுத்திருப்பாரு. இவங்க செஞ்ச வேலை, கூட இருக்கிறவங்க செய்யற வேலையில தான் பிரச்சனையே ஆரம்பம். இவங்க அமைதியா இருந்திருந்தா, சவுல் சொன்னாரு, இந்த கோலியாத்தை வென்றுட்டு வந்துட்டா நான் என் பிள்ளைய கல்யாணம் கொடுத்துருவேன்னு சொன்னார். கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. இவங்க செய்த வேலை நிமித்தமாக வாழ்க்கையும் தடைபட்டு போயிடுச்சு. இதான் பிரச்சனையே. நம்ம அமைதியா இருந்தா பிரச்சனையே கிடையாது இல்லையா? கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும். அவங்க பாடுறது நல்லதுதான் பிரச்சனையா மாறிடுது. நல்லதுதான் செய்யறோம், அது பிரச்சனையா மாறிடுது. அப்போ செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இது பிரச்சனையா மாறிடுமா மாறாதா, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இல்ல ஒரு தரம் பாடிட்டு விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ காத்து வாக்கில் போயிருக்குன்னு விட்டுருப்பாரு. முறைமுறையா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? பாருங்க, நீதிமொழிகள் 16:28 வாசிக்கிறோம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் என்ன செஞ்சிருவாங்க? பிரிச்சிருவாங்க. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்புகிறான், கோல் சொல்லுகிறவன் என்ன செய்வான்? நண்பரை பிரிச்சு விட்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்புகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரிச்சிருவான். இந்த இங்க பேசுறது அங்க சொல்றது, அங்க பேசுறது இங்க சொல்றது, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பிரிச்சு விடுறதான் வேலை. அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் தூரமா இருக்கணும். இங்க சொல்றது அங்க, அங்க சொல்றது இங்க. பிரிஞ்சுட்டாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பல நாட்களா. என்னடா எங்க போனாலும் இவங்க 2 பேர் போறாங்க, இவங்க 2 பேர் வர்றாங்க, எங்க போனாலும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்? அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க.
பிரிஞ்சதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது அவனுடைய வேலை. மேல்படியானுடைய வேலையை நம்ம எடுக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம உண்மையிலவளாக இருக்கணும் இல்லையா? 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 17:9, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை, நான் அதைத்தான் சொன்னேன். ஒருவேளை தவறுகள் இருந்தாலும், ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடணும்? மூடிடணும். அப்படித்தானே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் இல்லையா? குற்றம் செய்திருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடணும்? மூடிடணும். அதை மூடிட்டா என்ன உண்டாகுமா? சிநேகம் உண்டாகும். சிநேகம் உண்டாகும். குற்றத்தை சொல்ல 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 பகைகள் ஜாஸ்தி ஆகும். குற்றத்தை மூடணும், குற்றத்தை மறைக்கணும். குற்றத்தை மறைக்கும் பொழுது, மூடும் பொழுது சிநேகம் அதிகமாகும். ஆனா அடுத்து என்ன சொல்லணும்? கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை என்ன செஞ்சிருவாங்க? பிரிச்சிருவாங்க. கேட்டதை சொல்லிட்டா பிரச்சனை. கேட்டதை என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்னது நீயே சொல்லு. கேட்டதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சொன்ன பிராண சிநேகன், ரொம்ப உயிர் நண்பர்கள் நினைச்சிரும், பிரிஞ்சிடும். நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ஓகே தெரியுது அப்படின்னு யோசிக்கணும். நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சரி சிஸ்டர் அப்படின்னு வைக்கணும். இப்படிலாம் ஒன்று சொன்னாங்க, இப்படிலாம் உங்களை மட்டும்தான் சொன்னாங்க, இப்படிலாம் பேசினாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் பேசினாங்க. போன வாரம் செய்தி உங்களுக்கு தான், போன வாரம் செய்தி உங்களுக்கு தான் பிரதர், உங்களுக்கு தான் சிஸ்டர், அப்படியே உங்களுக்கு பச்சை மரத்தில் ஆணி அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை. அங்கே போனாலும் பிரச்சனை தான் பிரதர். அங்கே போனாலும் என்ன, அவர் என்னத்தான் பேசுவார், அங்கே எதுக்கு போய்கிட்டு சேவனேன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? நம்மளோடு கூட ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னால் அதுக்கு சரண்டர் ஆயிடணும், ஒத்து போய்க்கணும். சவுல் நல்ல மனுஷன்தான், ஆனால் கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை. முதல்ல முறைமுறையாய் பாடி அவரை கோபத்தை கிளப்பி விட்டாங்க. இரண்டாவது எங்கேதுல இருக்கிறார் என்று சொல்லி காட்டி கொடுத்துட்டாங்க. மூணாவது தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான்னு சொல்லி ஜனங்களை ஏவி விடுறாங்க. அவர் கேட்கிறார், நான் என்ன பொல்லாப்பு செய்ய பார்க்கிறேன்? ஏன் இந்த வார்த்தையில ஏன் நம்புறீங்க? தாவீது பொல்லாப்பு செய்யறான்னு சொல்லி ஏன் நம்புறீங்க? நம்பாதீங்க ராஜா அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு 14-15 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? சொல்றார், இஸ்ரவேல் ராஜாவே நீங்க யாரை தேட புறப்பட்டீங்க? தன்னை தாழ்த்துறார். என்ன சொல்றாரு? ஒரு செத்த நாயையா, ஒரு செத்த புல்லு பூச்சி, தெல்லு பூச்சியா? நீங்க யாரை தேடு? நான் உமக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை ராஜா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர்றேன், நீங்க கூப்பிட்டா சொல்லுங்க நான் வர்றேன். ஏன் என்ன தேடி தேடி இப்படி அலையிறீங்க? ஏன் உங்களுடைய நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ராஜாவா இருக்கிறதுனால நீங்க என்ன ஏன் தேடி அலையிறீங்க? நான் ஒரு செத்த நாய். சொல்றாரு, நீர் யாரை தேடி புறப்பட்டீர்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? சொல்றார், கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். மேல உள்ள வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது சொல்றாரு, தாவீது சவுலை கூப்பிட்டு, ராஜா பாருங்க அப்படி சொன்ன உடனே பாருங்க 16வது வசனத்தை வாசிங்க, அதுக்கு கீழே தான் 16வது வசனத்துல தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாராகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார். யாரு? சவுல் சத்தமிட்டு அழுகிறார். என்ன அழுகிறார் தெரியுமா? நீ ராஜா, நீ ராஜா, ஒரு செத்த நாயை தேடுகிற போல தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு தெல்லு பூச்சை தேடுகிற போல தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு உமக்கு உகந்தது கிடையாது, நீ ராஜா. இது இந்த சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று கேட்ட உடனே சத்தமிட்டு அழுகிறார். இதான் மனம் திரும்புற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. தாவீதும் அழுதார், மனங்கசந்து அழுதார். ஏன்? சவுளுடைய தொங்கலை அறுத்ததுக்காக அழுதார். இங்க வாசிக்கிறோம், சவுல் அழுகிறார். ஒரு தேவ மனுஷனு, ஒரு ஒன்றுமே தவறு செய்யாத ஒரு மனுஷனை கொலை செய்ய முடியாத இவ்வளவு நாட்களா சுத்திக்கிட்டு இருக்கிறேனே என்பதை நினைத்து என்ன செய்கிறார்? அழுகிறார். தாவீதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும், தாவீதுக்கு சரியான சமயம் கிடைத்தும், ஒரு தீங்கு கூட எனக்கு செய்யாதிருந்த சவுலை குறித்து, தாவீதை குறித்து இப்படி தவறா நினைச்சிட்டேன்னு சொல்லி அழுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்.
நடந்ததை நினைக்கணும், நடக்க போறது நினைக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தீமை செய்யலையே, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே யார் எனக்கு விரோதமா இல்லையே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள உருவாகணும். தாவீது சவுல் அதை நினைக்கிறார். தாவீதுக்கு வாய்ப்புகள் கிடைந்து என்ன கொல்லல. இதை நினைச்ச உடனே தான் சவுல் பயங்கரமா அழுகிறார், சத்தமிட்டு அழுகிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். சவுல் அறிக்கை எடுக்கிறார், நீ நல்லவன் சொல்லி அறிக்கை எடுக்கிறார், நீ நல்ல மனுஷன் இல்லையா. தாவீது செய்த ஒரே ஒரு காரியம் என்ன செய்தார்னா, தன்னை தாழ்த்துகிறார். ராஜாவுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தினதனுடைய விளைவு ராஜா அழுகிறார். இரண்டாவது, ராஜா தாவீதை நீ ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ ஒரு நல்ல மனுஷன், நான் தீமையானவன், நான் தான் குற்றவாளி. இதை ஒத்துக்க முடியுமா? எல்லாரும் பேசுற பேச்சு என்ன தெரியுமா? நான் தப்பு செய்யல, நான் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு நல்லவனாக தான் நம்ம காட்டிக்கொள்ள விரும்புகிறோமே ஒழிய நான் தவறு செய்தேன் அப்படின்னு யாரும் ஒத்துக்கிறது இல்லை இல்லையா. நான் தவறு செய்தேன்னு சொல்லி என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் தேவன் நம்ம உயர்த்துவார். ராஜா சொல்றார், என்ன சொல்றாரு? நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நான் தீமை செஞ்சேன், நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கிற, நான் உனக்கு தீமை செய்தேன்னு சொல்றார். தன்னை ஒத்துக்கொள்கிற ஒரு மனுஷன். அப்போ தாவீதை நீதிமானாகவும் தன்னை ஒரு குற்றவாளியாகவும் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார் இல்லையா. அப்ப தேவ செயலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த தாவீதை தேவனுடைய மனுஷனாக பார்க்கும் பொழுது சவுலுடைய வாழ்க்கையில தனக்குத்தானே தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகிறது இல்லையா. நம்ம ஆராதனையில கூட சிந்திக்கும் பொழுது நிக்கதோமை குறித்து சிந்திக்கும் பொழுது, தேவனை அறிய 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 தன்னை யார் என்பதை ஒத்துக்கொண்ட ஒரு மனுஷன், தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிற அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது இல்லை இல்லையா. தேவனுடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் நான் வரணும். வரும் பொழுதுதான் எனக்கு எதிரே இருக்கிறவங்க யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ சவுல் அறிக்கை செய்கிறார், நீர் நீதிமான், நான் தவறு செஞ்சேன், நான் குற்றவாளி. நீங்க நீதிமான், நீ நல்ல மனுஷன், நான் தீமையான ஒரு மனுஷன் இல்லையா. 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அவர் என்ன சொல்றார்? ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால், ஒருவன் தனக்கு விரோதமா இருக்கிறவனை கண்டுபிடித்தால் அவனை சுகமா போக விடுவானா அப்படின்னு கேட்கிறார். தாவீது கிட்ட சவுல் கேட்கிறாரு, ஒருத்தன் ஒரு மாற்றான ஒருத்தன் கண்டுபிடிச்சானா விட்டுருவானா? விடமாட்டான். இன்று நீர் எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இந்த கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை வர வைப்பதற்கு தாவீது ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு காரியம். நீங்க இதுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிங்க. 15-13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்க மட்டும்தான் கர்த்தர்ங்கிற வார்த்தை சவுல் சொல்றார். அதுக்கு அடுத்து எந்த அதிகாரத்துக்கு தான் வருதுன்னா 24ஆவது அதிகாரத்துக்கு தான் வருது. அவ கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரத்துல நிறைய இடங்கள்ல போறாரு. நிறைய இடத்துல சவுல் பல இடங்களுக்கு போறாரு, சண்டை போடுறாரு, பல விஷயங்களை சொல்றாரு. எல்லா இடத்துலையுமே கர்த்தர்ங்கிற வார்த்தை வரவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளாக பொறாமையும் போட்டியும் எரிச்சலும் கொலைவரியும் இல்லையா, மனம் திரும்ப முடியாத சூழ்நிலையும் அதுதான் அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் 15ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்துல இருந்து 24ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம் வரைக்குமாக கர்த்தர்ங்கிற வார்த்தையை சவுல் பயன்படுத்தல. ஆனா பல இடங்களுக்கு போறாரு, பல இடங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, தாவீதை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன, அவர் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது, எரிச்சல் இருந்தது, கொலைவரி இருந்தது, தீமையான எண்ணங்கள் இருந்தது. இதெல்லாம் சவுலுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆயனால கர்த்தருடைய வார்த்தை வரல. கர்த்தருடைய வார்த்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குணங்கள் இருக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இங்கதான் சொல்றாரு, கர்த்தர் உம்மை
கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இங்கதான் சொல்றார், அதுக்கு இடையில சொல்லவே கிடையாது. 15வது அதிகாரத்தில் மட்டும்தான் சொல்ற, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பயன்படுத்தல. அப்ப கர்த்தரை பயன்படுத்துவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு தாவீது தன்னை முழுமையாக தாழ்த்துகிற ஒரு மனுஷன். தாழ்த்துகிறார். தாழ்த்துவதனுடைய விளைவுதான் சவுல் அறிக்கை இடுகிறார். 1 அழுதார், 2 நீதிமான் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார், 3 தன்னை ஒரு குற்றவாளியாக அறிக்கை இடுகிறார், 4 கர்த்தர் என்று வார்த்தையை அறிக்கை இடுகிறார். கர்த்தர் என்று சொல்லுகிறார் இல்லையா? நீங்க ஆண்டவரை பிடிக்காமல் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உபயோகிக்காம இருப்போமானால் தேவையில்லாத பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வரும், வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரும். எப்போதுமே கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே பல விஷயங்களை செய்வோமானா, கர்த்தரை முன்னிட்டு பல விஷயங்களை செய்வோமானா, கர்த்தரை குறித்தான சிந்தைகள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். நீங்கள் கர்த்தரை முன்னிட்டு செய்யாதிருக்கும் பொழுது போட்டி வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், விரோதங்கள் வரும், பகைகள் வரும், தீய எண்ணங்கள் உருவாகும், பிரிவினைகள் உண்டாகும், இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கர்த்தரை மையமா இல்லாத ஒரு காரியம். கர்த்தரை மையப்படுத்தாத ஒரு வாழ்க்கையில இதெல்லாம் வரும். கர்த்தரை மையமாக கொண்டிருக்கிற வாழ்க்கையில இந்த விஷயங்களும் வரவே வராது. அப்ப சவுலுடைய வாழ்க்கையில தோற்று போனதுடைய விளைவு என்னன்னா கர்த்தர் முதலிடமா கொள்ளல. யோசிக்கணும், நம்ம யோசிச்சு பார்ப்போம். இங்க தாவீது சவுலை கொல்வதற்காக வாய்ப்புகள் இருந்தும் அவர் பயன்படுத்தல. ஏன்? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். தொங்கலை அறுத்ததனுடைய விளைவாக மனங்கசந்து அழுத ஒரு தேவ மனுஷன். இங்க சவுல் அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது தாவீது அங்க கொலை செய்வதற்குண்டான காரணங்கள் என்னன்னு சொன்னா, கூட இருக்கிற ஜனங்கள் தான் சவுலுக்கு விரோதமானவர்களாக இருந்தாங்க. கூட இருக்கிறவங்க சரியா இருந்திருப்பாங்கன்னு சொன்னா சவுல் நல்ல மனுஷனா தான் வாழ்ந்திருப்பார் இல்லையா? அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருக்காக கர்த்தர் நிமித்தமாக பல விஷயங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியில் அவர் சொல்ற, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் அங்க சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அப்ப நம்ம நன்மை செய்தா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நான் எனக்கு தீமையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நான் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அப்படித்தானே கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் நீங்களே அப்படின்னு வாசி. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளாக போட்டியும் பொறாமையும் விரோதங்களும் பகைகளும் எரிச்சல்களும் இந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்குமானா தேவன் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார், நமக்கு நன்மை கிடைக்காது. நான் நன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் தங்கி தாபரிக்கிற இந்த ஆலயமானது பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக நம்ம இருக்கணும். எனவே இங்க சவுல் தாவீதை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்ற நிலைமையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்மை வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கமும் மகிமையும் உள்ள தெய்வத்துக்கு நேராக வரக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த பிரச்சனைகளை நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது தாவீதை பலர் ஏவினார்கள். கர்த்தர் உம்மை சத்துருக்கள் கையில் உம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது தாவீது அதை பயன்படுத்தாதபடி சவுலுடைய தொங்கலை அறுத்ததினால மனவேதனை அடைந்த தாவீதாக பார்த்தோம். சவுல் தவறு செய்வதற்கு ஜனங்கள் உமக்கு 1000 தாவீதுக்கு 10000 என்று சொல்லி முறைமுறையாக பாடினார்கள். கூட இருக்கிறவர்கள் அவரை காட்டி கொடுத்தார்கள். கூட இருக்கிறவர்கள் உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லி சவுலுக்கு விரோதமாக தாவீது இருக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். அதனால சவுல் விரோதமாக மாறினான் என்று சொல்லி பார்த்தோம். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எங்களை நாங்களே சோதித்தெறியக்கூடிய கிருபையில கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உண்மையிலவர்களாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்தலும். தாவீது தன்னை தாழ்த்தும் பொழுது, தாவீது தன்னை சவுலுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் பொழுது சவுல் அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சத்தமிட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை பார்த்து நீர் ஒரு நீதிமான் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஒரு குற்றவாளி, நான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டதாக பார்க்கிறோம். கடைசியில சவுல் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள்
மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நிதானித்து அறியக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக இந்த 2026 வருடத்தில் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டியலும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பெடுக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். அப்படி செய்யப்போற காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தில் நம்முடைய வல்லமையுள்ள கரங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகருமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ.